பொண்ணுக்கு 5 பசங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல பிறக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருப்பாங்க. அதனால அந்த ஊர்ல பொண்ணே கிடைச்சிருக்காது. இந்த பொண்ணோட அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு 5 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கூட திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் யார் யார் என்னன்னைக்கு ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஷெட்யூல் போடுறாங்க. அப்ப இந்த பசங்களோட அப்பாவும் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நானும் அந்த பொண்ணு கூட ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லி அவன் பங்குக்கும் அந்த பொண்ணு கூட ஒரு நாள் இருக்கான். சித்திரவதை பண்றது பார்த்தா அதுனா அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் கொடுத்து எல்லா வேலையும் அவன் மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிடுறாங்க. மொத்த வேலையும் தான் மட்டுமே பாக்குறதுனால அந்த பொண்ணு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்ப இந்த பொண்ணோட 5வது ஹஸ்பண்ட் மட்டும் அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்கான். பொண்ணுக்கு வீட்டு வேலையும் ஹெல்ப்பா இருக்கான். அதே நேரத்துல அந்த பொண்ணு கூட தனியா இருக்கப்போ விருப்பம் இல்லாம அவளை போர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவளுக்கு மத்த 4 பேரை விட இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த 5வது ஹஸ்பண்ட் மட்டும் அவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. தம்பிக்காரனும் அந்த பொண்டாட்டியும் ஒன்னா இருக்கிறது பார்த்து மத்த 4 பசங்களும் பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாமனார் கூட அதை பார்த்து பொறாமப்படுறான். அந்த பொண்ணு அந்த பையனை மட்டும் தான் லவ் பண்றதால மத்த 4 பேர் கூடவும் மாமனார் கூடவும் ஒன்னா இருக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அந்த 4 அண்ணன்கள் சேர்ந்து தம்பியை பிளான் பண்ணி கொன்னுடுறாங்க. அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது சூசைட் இல்ல கொலைதான். உடனே பணத்தை கொடுத்து போலீஸ் சரி கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து இனிமே உனக்கு ஒரு வழி இல்ல, எங்க கூட தான் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை மறுபடியும் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இது எங்க அப்பா கிட்ட எப்படியா கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பி விடுறா. பொண்ணோட அப்பங்காரனும் விஷயத்தை கேட்டு உடனே கிளம்பி வரான். ஆனா அந்த பொண்ணோட மாமனார் கிட்ட போய் சண்டை போடாம நீங்க 5 பேருக்கு தான் காசு கொடுத்துருக்கீங்க, 6வது ஒரு ஆளுக்கு இன்னும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி காசை வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் சிட்டிக்கு போயிட்டேன், வீடு கார்னு வாங்கி செட்டில் ஆயிட்டேன், உன்னால அங்க கூட்டு போக முடியாது, நீ இங்கே இரு, 100 பிள்ளை பேத்து நல்லா இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து அவனும் போயிடுறான்.